அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர் என்ற சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். லூக்கா 4வது அதிகாரம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் இருந்தாரு. ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ரோமர் 8வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்மளும் கூட பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாய் ஆவியானவர் நம்மளை வழி நடத்தணும். இப்ப இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார், ஆவியானவரால கொண்டு போகப்பட்டார். 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். பிசாசு சோதிக்கிறான், அவன் சோதனைக்காரன், அவன் சோதிக்கிறான். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாட்கள் அவர் சாப்பிடாம இருந்ததுனால அந்த 40 நாள் உபவாச நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். பிசாசு சொல்றான், இந்த கல்ல அப்பமா மாத்தி சாப்பிடுங்க, உங்களோட சரீர தேவைக்காக ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றுறதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. தான் எதற்காக அனுப்பப்பட்டோமோ அதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்றாரு, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றுறதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. ஆனா இங்க பிசாசு அவரை சோதிக்கிறப்ப அவருடைய தேவைக்காக ஒரு அற்புதத்தை அவரையா செய்ய சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சோதனையை ஜெயிக்கிறார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. பிசாசு சொல்ற அந்த ஆலோசனையை கேட்டு நடக்கல, அதற்கு எதிர்த்து நிற்கிறார். மனுஷன் அப்போ இப்ப தேவைதான், ஆனா அந்த அப்பத்தினால மாத்திரம் கிடையாது, தேவனுடைய வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். இது உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல உள்ள வார்த்தையை எடுத்து இயேசு பயன்படுத்துறார். பிசாச தேவனுடைய வார்த்தையை வச்சு ஜெயிக்கிறார். என்னுடைய இஷ்டப்படி என்னுடைய தேவைக்காக நான் அற்புதம் செய்ய முடியாது, கர்த்தருடைய சித்தம் ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், அதனால நான் பிழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்று எழுதி இருக்கிறதே என்றார். நம்மளும் கூட வேத வசனத்தின் மூலம்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். அப்ப வேத வசனத்தை நம்ம அறிந்து அந்த சத்தியத்தை புரிந்து அதை சரியான நேரத்துல நம்மளும் பயன்படுத்தி பிசாசு கொண்டு வருகிற சோதனையில ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். 2வது, அடுத்து பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இப்ப அடுத்து உயரமான ஒரு மலைக்கு அவரை கொண்டு போறான். கொண்டு போய் இந்த உலகத்தோட எல்லா ராஜ்யத்தையும் ஒரு நிமிஷத்துல காட்டிடுறான்.
உலகத்தோட எல்லா ராஜ்யத்தையும் காட்டி, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். பிசாசு என்ன சொல்றான்னா, இந்த உலக எல்லா ராஜ்யத்துல இருக்கிற அதிகாரத்தையும் மகிமையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்ற. உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அதிகாரம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இந்த அதிகாரம், உலகத்தின் மேல இருக்க அதிகாரம், மகிமை, இதெல்லாம் நான் எனக்கு யாருக்கு இஷ்டமா இருக்கோ அவனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். யோவான் 12:31 சொல்லியிருக்கு, அவன் உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த உலகம் எல்லாம் அதிகாரம்லாம் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். பிசாசு என்ன பணிந்து கொண்டா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனா தேவனுடைய திட்டம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது சிலுவையின் மரணத்தின் மூலம் பிசாசு ஜெயித்து அந்த அதிகாரத்தை எல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆதாம் பாவம் செய்த போது இந்த எல்லாம் உலகம் எல்லாம் அவனுக்கு பிசாசின் கீழே அடிமையா போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தேவ திட்டத்தின்படி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பிசாச ஜெயித்து அந்த அதிகாரத்தை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். அந்த ரட்சிப்ப திட்டத்தை குறுக்கு வழியில நீ என்ன பணிந்து கொண்டேன்னா சிலுவைக்கே போக வேண்டியதில்ல, நானே உனக்கு அதிகாரத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமா பேசுறான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே. உடனே அவர் வந்து என் பின்னாடி போயிரு சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:7 சொல்லியிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, அவனுக்கு எப்பயும் எதிர்த்து நிற்கணும். அவனோட தந்திரங்களை அறிந்து வேத வசனத்தை சொல்லி அவனை ஜெயிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. வேத வசனத்துல எழுதியிருக்கு, கர்த்தருக்கு மட்டும்தான் ஆராதனை செய்யணும் அப்படின்னு எழுதியிருக்கு. இது வந்து உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம். அதனால குறுக்கு வழியில நான் உன்னைய பணிந்து கொள்ள மாட்டேன், நான் கர்த்தரை தான் தேவனை தான் பணிந்து கொள்ளுவேன், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு வேத வசனத்தை சொல்லி சாத்தான ஜெயிக்கிறார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, இப்ப 3வது சோதனை, அவன் கொண்டு போய் தேவாலயத்தோட உப்பரிகள், எருசலேம்ல தான் தேவாலயம் இருந்துச்சு, அங்க கொண்டு போய் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், மேல இருந்து கீழே குதிக்க சொல்றான். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். மேல இருந்து கீழே குதிங்க, ஏன்னா வேத வசனம் இப்படித்தானே எழுதியிருக்கு, காத்து கொள்ளும்படி தூதருக்கு கட்டளையிடுவார், பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் ஏந்தி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 91வது அதிகாரம் 11-12 வசனத்தை சாத்தான் சொல்றான். சாத்தான் வேத வசனத்தை வச்சு அதையே சொல்லி அதுக்கு வந்து அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவ மேல இருந்து கீழே குதிக்க சொல்றான். ஆனா வந்து வேத வசனத்தை வச்சே பேசி அத செயல்படுத ஒரு சோதனைய அவன் கொடுக்கறான். வேத வசனத்தை வந்து தந்திரமா மாத்தி பேசுறதுல, சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளாம தந்திரமா அதை மாத்தி பேசுறதுக்கு செயல்படுகிறான். இந்த நாட்கள்ல கூட, இந்த கடைசி காலங்கள்ல நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும், சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளணும்,
வேதத்தை புரட்டுகிற அநேகர் எழும்புறாங்க, அப்படி கடைசி காலத்துல எழும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால சாத்தா வேத வசனத்தை புரட்டி பேசுறதுல ரொம்ப கவனமா இருப்பான். நம்ம விழிப்புள்ளவர்களா இருந்து சத்தியத்தை சரியா அறிந்து கொண்டு செயல்படுறவங்களா இருக்கணும். இப்ப மேல இருந்து கீழே குதிக்க சொல்றான். தேவனை டெஸ்ட் பண்ண சொல்றான். அவர் செய்யறாரா, தூதர்களை அனுப்பி காப்பாத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்றான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இது உபாகமம் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்பயுமே நம்ம தேவனை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. முழுவதுமா அவரை நம்பணும், அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும். நம்ம எல்லா சோதனையிலும் ஜெயிக்கிறவங்களா காணப்படணும். வேத வசனத்தை நன்கு அறிந்தாதான் நம்ம ஜெயம் பெற்றவர்களா இருக்க முடியும். அதை பயன்படுத்தி பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை ஜெயிக்க முடியும். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு, எல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டான் பிசாசு. சில காலம் அவரை விட்டு விலகி போனான். கொஞ்ச காலம் இயேசுவை விட்டு விலகி போனான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிசாச நம்மளும் கூட இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது நமக்கு மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 விதமான சோதனைகளை அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த சோதனைகளை நம்ம அறிந்து கொண்டு அவன் செயல்பாட்ட, அவனோட தந்திரங்களை அறிந்தவர்களா அவனுக்கு எதிர்த்து நின்று, எப்படி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார், வேத வசனத்தினால நிரப்பப்பட்டிருந்தார், அது போல நம்மளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா வேத வசனத்தை பயன்படுத்தி அவனை ஜெயிக்கிறவர்களா காணப்படணும். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வனாந்திரத்திற்கு ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு போகிறாரு. அங்க பிசாசு சோதிக்கிறான். அவருக்கு பசி உண்டாயிற்று, உடனே கல்ல அப்பமாக்கும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தேவைக்காக அற்புதத்தை செய்ய சொல்றான். ஆனா ஏசப்பா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் அப்படின்னு வேத வசனத்தை சொல்லி அவனை ஜெயிக்கிறார். 2வது இந்த உலக ராஜ்யத்தை எல்லாம் உயரமான மலைக்கு கொண்டு போய் அங்கிருந்து இந்த உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாம் காண்பித்து, இதெல்லாம் நான் உனக்கு தர்றேன், நீ என்ன பணிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அதற்கு எதிர்த்து நிற்கிறாரு. தேவனை மட்டும்தான் பணிந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கு. அவன் குறுக்கு வழியா தன்னை பணிந்து கொண்டா இந்த உலகத்தை முழுசும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியா வந்தாரு. அவர் சிலுவை மரணத்தை சந்திச்சு அதன் மூலம் சாத்தானை ஜெயித்து இந்த உலகத்தை தன்னுடைய ஆட்சிக்குள்ள கொண்டு வர்றதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டம் நிறைவேறும்படியா சாத்தானை எதிர்த்து நிற்கிறார். 3வது வாக்கு தத்தத்தை சொல்லியே சாத்தான் என்ன செய்யறான், மேல இருந்து கீழே விழுகணும் அப்படின்னு சொல்றான். தேவாலயத்து உப்பரியில கொண்டு போய் நிறுத்தி வாக்கு தத்தத்தை டெஸ்ட் பண்ண அவன் சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்து தேவனை பரீட்சை பார்க்க கூடாது அப்படின்ற வசனத்தை சொல்லி அவனை மேற்கொள்றான். நம்மளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனங்களை சரியா அறிந்து அதை சரியா பயன்படுத்தி பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனையிலும் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படணும். ஜெயம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள்னு வேத வசனம் சொல்லுது. நம்மளும் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொண்டவர்களா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களா வாழும்படியா ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட வேத வசனத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் அதை சரியா பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சாத்தானோட தந்திரங்களை அறிந்து கொண்டு
ஆண்டவரே, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற சோதனைகளில் நாங்கள் ஜெயம் பெற்று ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழவும், உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒருபோதும் உம்முடைய வாக்குத்தத்தங்களை சந்தேகப்படாமல் முழுவதுமாய் விசுவாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அவங்கள பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல உம்மை அறிந்து உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.